ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நார்த்தங்காய், சுருள் ஊறுகாய் எப்படி அரிஞ்சு போடுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய் எப்படி கலர் மாறி அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி எல்லோ கலருக்கு மாறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஊறுகாய் நம்ம வெயிலில் காய வைக்க ஆரம்பிச்சிடலாம். மாடியில் எடுத்துகிட்டு போய் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதை மேலே இது ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து பரப்பி காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன செய்யணும், இதில் நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், ஜூஸு, இதில் சால்ட்டும் இருக்கும். அதனால் நம்ம ஈவினிங் என்ன பண்ணணும், அந்த ஊறுகாயை எடுத்து திருப்பி இந்த பக்கெட்லேயே போட்டுடணும். இந்த மாதிரியே ஒரு வாரம் மாதிரி செஞ்சோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த காயை அப்சர்வ் பண்ணிக்கணும். தண்ணி சுண்டிடணும், பக்கெட்டில் தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு டெய்லி எடுத்து வெயிலில் வைக்கணும். ஈவினிங் இந்த பக்கெட்டை தண்ணியிலே போடணும். இப்படியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வச்சிடலாம் வாங்க. நம்ம இப்போ நார்த்தங்காய் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம காய வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு கவர் தான் நான் வச்சுருக்கேன். கவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய ஷீட்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் அரிசி வத்தல் போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது உப்பாக இருக்கிறதுனால திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அலசிலாம் போடணும்னா நம்ம காய வச்சுட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம எப்பயுமே இந்த பக்கெட்டில் ஊறுகாயை டெய்லி தூக்கி தூக்கி குலுக்கி வைக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிற கை மேலேயும் மேலே இருக்கிற கீழேயும் போய் நல்லா ஊறும். அந்த மாதிரி தான் டெய்லி நான் ஒரு தடவை குலுக்கி வச்சேன். இப்போ ஒரு ஒன்றா எடுத்து நம்ம காய வச்சிடலாம் வாங்க. எனக்கு சன்லைட்டில் வீடியோ எப்படி வருதுன்னே தெரியல. உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இது ஒரு சிம்பிளான வேலை தான், நம்ம கட் பண்ணுற வேலை தான். அப்புறம் 2 நாள் ஊறினோடனே இப்படி கலர் மாறிடுச்சு. இப்போ இதை காய வைக்கிறோம், அவ்வளோதான். ஈவினிங் எடுத்து இந்த பக்கெட்லேயே நம்ம போட்டு வச்சிடலாம். டெய்லி காய வைக்க முடியல, வேலைக்கு போகிறோம் அப்படின்னா மற்ற நாளில் ஒர்க்கிங் டேஸில் பக்கெட்லேயே இருந்ததுன்னா நம்ம சாட்டர்டே சண்டே கூட எடுத்து காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா குலுக்கி விடணும். இப்போ நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த பச்சையாக இருக்கிற காயை ஃபஸ்ட்டு அடியில் இந்த ஜூஸில் வச்சுட்டு நல்ல மஞ்சளான காயெல்லாம் மேலே வைக்கலாம். அப்போ இந்த ஜூஸில் பட்டு இன்னும் நல்லா கலர் மாறிடும். அப்புறம் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஊறுகாய், வத்தல், வடகம்லாம் போடும்போது அதை நம்ம கீழே வச்சுருக்கும்போது நம்ம பெருக்கும்போது அந்த தொடப்பம் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கால் படக்கூடாது. அப்புறம் நம்ம தூரமாலாம் இருக்கிறோம், அது மாதிரி நமக்கு எதுவும் சுத்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீடு பெருக்கிட்டு வரோம், அப்போ இந்த பக்கெட் கீழே இருக்குதுன்னா அந்த பக்கெட் மேலே தொடப்பம் போடக்கூடாது சொல்லுவாங்க. அப்போ எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம சுத்தபத்தமாக பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் இந்த பொருள் கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய இடம் இருக்குது. இந்த பேப்பரே அதிகமாக தான் இருக்குது. நம்மகிட்ட ஒரு 25 காய் தான் இருந்தது. இப்போ இந்த பேப்பருக்கு நான் எதுவுமே வெயிட் வைக்கல, இந்த காயை தான் வெயிட்டாக பயன்படுது நமக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா காயையும் காய வச்சிட்டேன் பாருங்கள்.
நல்லா காயட்டும். ஈவினிங் வந்து நம்ம எடுத்து இந்த ஜூஸில் வந்து திருப்பியும் போட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கெட்டில் எவ்வளோ ஜூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ தண்ணி விட்டு நம்ம தண்ணியே ஊற்றலைல்ல, இதில் இருந்த ஜூஸு இந்த உப்பு எல்லாம் இந்த மாதிரி ஜூஸாக இருக்குது. இவ்வளோ தண்ணியிலையும் திருப்பி நம்ம இதை எடுத்து போட்டு வைக்கணும். இது வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருக்கிறனால நம்ம வெயிலில் வைக்க வேணாம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு உள்ளே வச்சிடலாம். நம்ம ஈவினிங் வந்து இந்த காயை எடுக்க வரும்போது இந்த பக்கெட் எடுத்து வந்து அந்த காயை வந்து எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்த்தங்காய் ஒரு காய வச்சுட்டு கீழே வந்தாச்சு. இந்த உப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒருத்தவங்க வந்து 4 நார்த்தங்காய் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த உப்பு ஊறுகாய் போடுறேன்னா இதை வந்து என்ன பண்ணுவேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி காரம் போட்டு உடனே ஊறுகாய் போட்டிருப்பேன். நம்ம வந்து 2 நாள் முன்னாடி உப்பு ஊறுகாய் போட்டிருக்கோம், அந்த ஜூஸ் இருக்குதுல்ல, ஆனால் இதையும் உப்பை வச்சிடலாம்னு சொல்லிட்டு உப்பு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜூஸில் வந்து இதை போட்டு வச்சிடலாம். இதுவும் 2 நாளில் கலர் மாறிடும். அப்புறம் எல்லாம் ஒன்றாவே சேர்ந்து காய வச்சுருக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் போட்டு இதை வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம். இப்போ ஈவினிங் இது மேலே அந்த காயெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்துடலாம். இது ஈவனாக ஆகிடும். நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் இருக்கிறனால தான் நான் உப்பு ஊறுகாயை போட்டேன். இல்லை நம்ம உப்பு ஊறுகாய் போடல, 4 காய் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் இருக்குன்னா அதை வந்து வேறு மாதிரி நான் காரம் போட்டு ஊறுகாய் செஞ்சு ஒரு பாட்டில் தான் வரும் வச்சுருந்துருப்பேன். சரி வேண்டாம், இப்போ காரம் போட்ட ஊறுகாய் வேண்டான்னு தான் இந்த மாதிரியே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி இதில் ஊறட்டும். இப்போ நம்ம சாயந்தரம் இது மேலே எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்துடலாம். இதை வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வருவோம். நம்ம வந்து பேக் பண்ணுற வரைக்கும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம நேற்று வந்து நார்த்தங்காய் காய வச்சோம். ஈவினிங் எடுக்கும்போது நான் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரோஸ் இருந்தது மேலே செடியில், அதை பறித்து கொடுக்கலான்னு வந்தேன்னா அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஊறுகாயும் எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்னொரு தடவை ஏறணுமேன்னு இந்த மாதிரி தான் அந்த பக்கெட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா குலுக்கி வச்சேன். நேற்று ஒரு 4 காய் அரிஞ்சேன்ல, அதுவுமே வந்து இப்படி கலர் மாறி இருக்குது பாருங்களேன். இதான் நேற்று அரிஞ்ச 4 காய் நல்லா குலுக்கி விட்டு வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து திருப்பி இதை காய வச்சிடலாம். ஈவினிங் வந்து எடுக்கும்போது வீடியோ எடுக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த கவரையுமே நான் மடித்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ கவர் போட்டாச்சு. நம்ம வந்து இதை வந்து கிள்ளி பார்த்தோம்னா ஊறி இருக்கிறது தெரியும். இன்னொரு 4-5 நாள் ஆகும் ஊறுறதுக்கு. சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காய வைக்க தேவையில்லை. இந்த கவரில் பாருங்களேன் உப்பு எப்படி பூத்துட்டு இருக்குதுன்னு. இது நம்ம விரித்து வைக்கணும்னு தேவையில்லை, அப்படியே வைக்கலாம். நல்ல வெயில் அடிக்குது. இப்போயே அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிடும். ஊறணும், காயறதை விட உப்பு நல்லா ஊறணும். நம்ம காய வச்சா அந்த இதெல்லாம் கிறிஸ்டல் மாதிரி அந்த உப்பெல்லாம் பூத்து போய் தெரியணும். அந்த அளவுக்கு உப்பு வந்து இதில் உரைக்கணும் நமக்கு. அப்போ தான் கெடாமல் இருக்கும். எவ்வளோக்கள் நம்ம உப்பு போடுறோமோ அவ்வளோக்கள் கெடாமல் இருக்கும்.
இந்த க்ரீனாக தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம நேற்று தெரிஞ்ச அந்த 4 காய். அதுதான் வந்து கலர் இன்னும் கொஞ்சம் மாறாமல் இருக்குது, மாறிடும். இதை நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ஜூஸில் போட்டு வச்சோம்னா நல்லா ஊறிடும், கலரும் மாறிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஜூஸு, எவ்வளோ உப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த உப்பு நல்லா கரையணும். நல்லா நம்ம என்ன பண்ணணும், போடும்போது எடுத்து வைக்கும்போது நல்லா இப்படி விட்டு கலக்கி கலக்கி இந்த ஜூஸில் கலக்கி கலக்கி நம்ம வந்து வைக்கணும். நான் டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் காய வச்ச ஊறுகாயை இப்போ தான் வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 5:30 6 o'clock கூட ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன், ஊறுகாய் எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ திருப்பி இதை நம்ம எடுத்து இந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரியே டெய்லி நம்ம காய வச்சு எடுக்கலாம். இன்னும் இந்த வெள்ளையாக வரணும், அந்த உப்பெல்லாம் பூத்துட்டு வெள்ளையாக வரணும். உப்பெல்லாம் இன்னும் இதில் ஏறல நல்லா. உப்பு பூத்துட்டு ஊறுகாயை வந்து வெள்ளை கலராக வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து உப்பில் கலக்கி கலக்கி காய வைக்கணும். இந்த மாதிரியே டெய்லி நம்ம காய வைப்போம். 2 கையாலையும் பக்கெட்டை பிடிச்சி தூக்கி தூக்கி குலுக்கி வச்சுருக்கேன் பக்கெட்டை. அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி குலுக்கி வைக்கணும். இந்த தண்ணி ஃபுல்லாக இதை ஊறுகாயில் ஏறணும். அந்த மாதிரி டெய்லி செஞ்சோம்னா ஊறுகாய் வந்து வெள்ளையாக வரணும். சில காயோட ராசியும் இருக்கும், சில காய் வந்து வெள்ளையாக இருக்கும் நல்லா, சில காய் வந்து பிஞ்சு காயா இல்லை தோல் மெலிசாக இருக்கிற காய் அந்த மாதிரினா கருப்பாக இருக்குது பாருங்களேன். அந்த கலர் மாறுதான்னு பார்க்கணும். ஏற்கனவே போட்டதெல்லாம் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும், அப்படியே உப்பு கலர்லேயே இருக்கும். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 3வது நாளாக நம்ம வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் காய வைக்க போகிறோம். நேற்று ஒரு நாள் நான் காய வைக்கல, ஸ்கூலுக்கு போனதுனால. இன்றைக்கி வந்து லீவ் போட்டிருக்கேன், அதனால் நல்லா அதிலே ஊறட்டுன்னு குலுக்கி விட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி 3வது நாளாக காய வைக்க போகிறோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஊறுகாயும் காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மொத்தம் இப்போ 29 நார்த்தங்காய் இருக்குது. நான் இந்த ஷீட்டையுமே வந்து இன்றைக்கி அலசிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 2 நாளாக காய வச்சோம், அப்புறம் ஒரு நாள் காய வைக்காம அப்படியே மடித்து வச்சுட்டேன். அதனால் ஒரு மாதிரி இருந்தது கலரே பார்க்க ஷீட்டு. அந்த பேப்பர் அது வந்து கழுவிட்டு அலசி எடுத்துகிட்டு வந்து தான் இன்றைக்கி காய வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் இந்த ஜூஸோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி திக்காகிடுச்சு பாருங்களேன், கொஞ்சம் விதையெல்லாம் கொட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்க இந்த ஜூஸோட அளவு சுத்தமாக காலி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம ஜூஸில் பட்டி நம்ம காய வைக்கணும். இப்போ சாயந்தரம் வந்து எடுக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய வச்ச ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கலர் மாறி வெள்ளை கலர் வந்துட்டுருக்கு. நான் கூட என்னடா கருப்பு கலராட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ தான் உப்போட அந்த இது தெரியுது. உப்பு பூத்து நல்லா வெள்ளை கலர் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி வந்து அப்படியே கோட்டிங் சால்ட் வந்து கோட்டிங் கொடுத்த மாதிரி நல்லா வந்து ஊறி காஞ்சிருக்கு. இந்த ஊறுகாயை நம்ம இப்படி கிள்ளி பார்த்தோம்னா தெரியும், நல்லாவே ஊறி இருக்குது. இங்கே பாருங்கள், அது மாதிரி பக்கெட்டில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இன்றைக்கி பக்கெட்டை கழுவியாச்சு. பக்கெட்டை கழுவிட்டு இப்போ வந்து இந்த காஞ்ச ஊறுகாயை நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா மொடன்னு காஞ்சிருக்கு. இப்போ நல்லா ஊறி நல்லாவும் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே என்னவும் இந்த உப்பு வந்து கசிஞ்சு அந்த ஈரத்துலேயே இது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஊறுகாய் எடுத்து வச்சிடலாம். டெய்லி நான் காய வைக்கும்போது எடுக்கும்போதும் வீடியோ எடுப்பேன்னு நினச்சேன். ஆனால் என்னால் கண்டினியூஸாக எடுக்க முடியல. சில நாள் ஹஸ்பண்ட் காய வைப்பாங்க, நான் வந்து எடுப்பேன். சில நாள் நான் காய வைப்பேன், ஹஸ்பண்ட் வந்து எடுப்பாங்க. அதனால் என்னால் ரெகுலராக எடுக்க முடியல. இந்த மாதிரி நீங்களும் நார்த்தங்காய் கிடைச்சா ஊறுகாய் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
பித்தம் வாந்தி வர மாதிரி இருக்கிறது, செரிக்காமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ ஜுரமாக இருந்தாலும் நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து செரிக்காத மாதிரி அடிக்கடி இருக்கும், அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சமாக ஊறுகாய் வந்து நான் வந்து கிள்ளி வாயில் போட்டுக்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய ஜாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவைக்கு வந்து ஒரே ஒரு ஊறுகாய் எடுத்து சின்ன பாக்ஸில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பீஸ் எடுத்து நம்ம தொட்டுக்கலாம். அப்போ எல்லா ஊறுகாயிலையும் கைப்படாமல் இருக்கும். இனிமேல் இதை காய வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நான் பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், என்கிட்ட ஜாடி இல்லை, இந்த பீங்கான் ஜாடிலாம் இல்லை. ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் பார்த்து அதில் எடுத்து வச்சிடலாம். இனிமேல் இது காய வைக்கவே தேவையில்லை. அவ்வளோ நல்லா காஞ்சிருச்சு. ஒரு வாரம், கரெக்டாக ஒரு வாரம் காய வச்சுருக்கோம். இல்லை இடையில் ஒரு நாள் காய வைப்போம். நேற்று காய வைக்கலை, ஒரு நாள் காய வைக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து லோக்கல் ஹாலிடே, மேல்மலையனூர் தேருக்காக விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து லோக்கல் ஹாலிடே. அதனால் இன்றைக்கி வந்து காய வைக்க முடிஞ்சுது. நேற்று காய வைக்கலை. அப்படியே ஒர்க்கிங் டேஸில் கூட சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டு காலைல காய வச்சுட்டு போயிடுவாங்க. சாயந்தரம் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட நார்த்தங்காய் சுருள் ஊறுகாய் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதமாகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் மூடியில் 2 எடுத்து வச்சுருக்கேன். கலரும் வெள்ளையாக இருக்குது. இது வந்து கிள்ளி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது. இந்த உப்பு கசிஞ்சு இது ஊறிடும், அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா 2 நாள் உள்ளே ஊற வச்சுட்டு 3ஆவது நாளே காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு வாரம் போல் உள்ளேயே பக்கெட்டை குலுக்கி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு 1 வாரம் கழித்து அதுக்கப்புறம் 1 வாரம் காய வைங்க, நான் சொன்ன மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஆனால் இது வந்து 2-3 வருஷம் இருக்கும். அப்போ வந்து இந்த உப்பு கசிஞ்சு நல்லா ஆகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம இதை ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய். இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இருந்தது. நான் யாராவது வந்தால் அவங்க கொடுத்துருவேன். இந்த கபோர்டு ஒர்க் செஞ்சவர் கூட அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்தாங்க. இங்கே வேலை செய்யும்போது அவங்க ஒரே வாமிட்டாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கொடுத்து அனுப்பிச்சேன். இப்போ வந்து இந்த ஊறுகாய் பாருங்களேன், எவ்வளோ கலராக வெள்ளையாக எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா நசன்னு. இது 3 வருஷம் இருக்கும். எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா, இந்த வீடு கட்ட ஆரம்பித்து வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அதுக்கே வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எதுவுமே போடல. அதனால் சொல்கிறேன், இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டது தான் இது. இது ஒரு 3 வருஷத்து ஊறுகாய். இது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி இதுவும் வந்துடும், ஒன்றும் ஆகாது. அடுத்தது பாருங்கள், இது அதுக்கு முன்னாடி போட்டது பழம் புளின்னு சொல்லுவாங்கள்ல, பழைய புளி எப்படி கருப்பாகிடும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது இந்த பாக்ஸில் கொஞ்சம் இருக்குது. இது ரொம்ப நசன்னு இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம வெயிலில் பாலித்தீன் கவரில் கொட்டி காய வச்சோம்னா இது நல்லாயிடும். காய வச்சுட்டு பாக்ஸை கழுவிட்டு திருப்பி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு நார்த்தங்காய் கிடைச்சா ஊறுகாய் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருந்தாலோ, செரிக்காத மாதிரி இருந்தாலோ, பசி எடுக்காத மாதிரி இருந்தாலோ, ஃபீவராக இருந்தாலோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இது வந்து சிம்பிளான வேலை தான். நம்ம கட் பண்ணுறது ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் உள்ளேயே இந்த பக்கெட்டில் உப்பு வச்சு வைக்கிறோம்ல, அதை குலுக்கி உள்ளே 1 வாரம் வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் கிள்ளி பார்த்துட்டு நல்லா ஊறிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் காய வச்சு எடுங்க. திருப்பி சாயந்தரம் தண்ணியிலே போட்டு காய வச்சு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட இந்த ஊறுகாய் வந்து குருமா குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் கீரை பருப்பு போட்டு கீரைலாம் செய்கிறோம்ல, முருங்கைக்கீரை கடையிறது, முருங்கைக்கீரை கூட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் எல்லா வகையான கீரை கூட்டுக்கு இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு சாம்பார் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். அதாவது நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா புளி சேர்க்காத ஐட்டமாக இருக்கு பாருங்களேன். புளி சேர்க்காத கறி இது நம்ம செய்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கும்போது எனக்கு சாம்பார் சாதமே பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.